சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தின் 10வது தளத்தில் உள்ள ரேடாரின் பழுதான ஆண்டனா ராட்சத கிரேன் மூலம் மாற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மெரினா கலங்கரை விளக்கத்தின் 10வது தளத்தில் இருக்கக்கூடிய ரேடாரின் 1500 கிலோ எடையுள்ள ஆண்டனாவை ராட்சத கிரேன் மூலமாக மாற்றக்கூடிய பணி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. பெங்களூரில் இருந்து பெல் நிறுவனத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த மாற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ரேடார் மூலம் 100 கிலோமீட்டர் வரை கடலில் இருக்கக்கூடிய படகுகள், கப்பல்களை கண்டறிய முடியும் என ஏற்கனவே கலங்கரை விளக்கம் நிர்வாக தரவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 1977ஆம் ஆண்டு முதல் இந்த கலங்கரை விளக்கம் முதலில் பயன்பாட்டுக்கு வந்திருந்தது. மொத்தம் 10 தளங்களுடன் கூடிய இந்த கலங்கரை விளக்கத்தில் 9வது தளத்தில் மக்கள் பார்வையிடுவதற்காக வியூயிங் கேலரி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே கம்பிகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் பாதுகாப்பாக நின்று ரசிக்கும்படி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கலங்கரை விளக்கத்தில் 10வது தளத்தில் இருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு ரேடார் அமைக்கப்பட்டுள்ளதால் பார்வையாளர்கள் 10வது தளத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளமாக கீழே இருந்து மேலே செல்வதற்கு தனியாக லிப்ட் வசதி இருக்கிறது. 28 கடல் மைல்கள் வரை இதன் ஒளி தெரியும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. மேல் தளத்தில் இருக்கக்கூடிய ரேடார் மூலம் 100 கிலோமீட்டர் வரை கடலில் இருக்கக்கூடிய படகுகளை, கப்பல்களை கண்டறிய வகையில் இந்த ரேடார் அமைக்கப்பட்டிருந்தது. இங்குள்ள ரேடாரின் ஆண்டனாக்கள் பழுதாகியுள்ளதால் அவற்றை மாற்ற வேண்டும் என பெங்களூருவை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனத்திற்கு கடலோர காவல்படையினர் ஏற்கனவே தகவல் அளித்திருந்தார்கள் கடந்த மழை காலத்தின் போது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ராட்சத கிரேனுடன் வருகை தந்து 10வது தளத்தில் இருக்கக்கூடிய ஆண்டனாக்களை மாற்ற வருகிறார். 21 அடி நீளமுள்ள ஆண்டனா 1500 கிலோ எடை இருக்கிறது. இதன் ஆயுட்காலம் 10 முதல் 12 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என பெல் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இன்று விடுமுறை என்பதால் இந்த பகுதியில் மெரினா கடற்கரை பகுதியில் சுற்றி பார்க்க வந்த பெரும்பாலான பொதுமக்கள் இதை ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு செல்கிறார்கள்.